அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டுக்கும் விரைவாக போற்றி. இங்கே நீச்சல் சொல்லிக் கொடுக்கப்படும். அதை பார்ப்பதற்கு முன் குயிக் அப்டேட்ஸ். வைஷ்ணவி தேவி கோயில் ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான நம்பர் ஏசி ட்ரெயினில் 3-4 டேஸ் ட்ரிப்பு 9042727916. இது புஷ்பராஜ் சார், எங்கள் டீமை சேர்ந்த திருப்பூர் சண்முகவேல் சார் ப்ளஸ் அன்பு நண்பர் சரவணன், இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. இதில் சில நண்பர்கள் 5 பேருக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு போகணும், எங்கிட்ட பணம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எனக்கு முதலே சொல்லுங்கள். நான் அதை நானும் என் கணவனும் போகணும், நானும் என் மனைவியும் போகணுன்னு கேட்காதீங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் இதே நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். டெஃபினட்டாக அவங்க கூப்பிட்டு போவாங்க. அதுக்கான உரிய உதவிகளை ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பெறவே நிச்சயமாக சப்போர்ட் பண்ணோம், எடுக்கும். நம்பர் 2, அக்டோபர் 30 தீபாவளி பெரிய லெவலில் நம்ம கொண்டாடணும். நாம் கொண்டாடணுன்னா நாம் புது துணி போட்டுட்டு பட்டாசு வெடிக்கிறதில்ல. ஏழை எளிய இது வரைக்கும் நான் புத்தாடை எடுக்கலை, புத்தாடை என்பது எனக்கு கனவு அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு புடவை ஒரு விஷயம் அதை வாங்கி கொடுப்போம். அதை நான் இந்த முறை அது ஒரு பெரிய ஒரு மிஷனாக வச்சுருக்கேன். ஸோ ஐ நீட் யுவர் சப்போர்ட். அது ஒரு 150 ரூபா 200 விஷயம் கூட இருக்கட்டுமே, ஒரு 250 ரூபா 300 புடவை கூட இருக்கட்டுமே. ஈவன் நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு 4 புடவை எடுக்கிறதுக்கு 400 ரூபாய்க்கு 10 புடவை எடுத்து கொடுக்கலாம்ல. டூ சப்போர்ட். இது ஒரு நல்ல மிஷன், நல்ல விஷயத்துக்காக நம்ம எல்லோரும் ஒன்று கொடுவோம். அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களோட சாய்ஸோ நம்பருக்கு கூப்பிட்டுங்க. 9442636363. அப்புறம் 7/10/2024 சென்னையில் அந்த லட்டு விஷயத்தில் எல்லா இந்து இயக்கங்களும் சேர்ந்து ஒரு பெரிய கண்டன பொதுக்கூட்டம் இருக்குது. அது இன்னும் இடம் டிசைட் பண்ணல. அநேகமாக அது ட்ரிப்ளிகேனாக கூட இருக்கலாம், பிக் ஸ்ட்ரீட்டாக கூட இருக்கலாம். அதில் நீங்கள் ரிஜிஸ்டர், அதில் அது ஓப்பன் ப்ரோக்ராம் தான். இருந்தாலும் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வரக்கூடிய ஆட்களுக்கு உணவு ரெடி பண்ணணும்ல மண்டபத்தில். அப்போது அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் 9788292999 9788292999. ஸோ தயவுசெய்து நீங்கள் உங்களோட வருகையை வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்துவோம், எவ்வளோ பேரோட வரீங்கன்ட்டு. இது நம்முடைய கடமை. இதெல்லாம் நம்ம ஒரு யூடியூப்பில் பேசி ஏதோ ஒரு வீடியோ பேசி மக்களே வாங்கன்னு கூப்பிட்ற அளவுக்கான விஷயம் அல்ல. இது தானாக வரணும். இது இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை. இட் இஸ் யுவர் கால். நான் கேலண்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான அந்த ஆண்டாள் பக்தர்கள் பேருடைய இந்த வருட 2025 வருட புது கேலண்டர் கிடைக்கணும்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை. 9150623623 9150 வெள்ளித்தேர் இன்றைய தேதிக்கு இன்றைக்கும் போய் கொடுத்துருக்காங்க. இன்னைய தேதி வரைக்கும் 10 கிலோ வெள்ளி நம்ம கொடுத்துருக்கோம் திருமச்சூர் லலிதாம்பிகை கோயிலுக்கு. ஸோ இன்னும் 289.5 கிலோ தான் கொடுத்துடலாம். அதுக்கான நம்பர் 7200-569-569. இது குறித்து ஏதாவது டீட்டெயில் பண்ணால் எங்கள் ஆரோக்கிய சகோதரர் பாஸ்கர் தொடர்பு கொள்ளுவோம். அவர் நம்பர் 7200569569. திருவண்ணாமலை மேரேஜ் அக்டோபர் 21. அதுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க. சாய்ஸ் டாக்டர் 9442636363. ஸோ அவர் உங்களை கைட் பண்ணுவார். இது மாதிரி திருப்பதி ட்ரிப்பு நம்ம 1000 பேர் போகலான்னு இருக்கோம் மார்கழி மாதம். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் நேம், ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9677017455 96 770 17 455. அப்புறம் நேற்றைய வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் அந்த ஃப்ளோவில் விட்டுட்டேன். நான் எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, அந்த அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிட்டு எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி சொத்தாக வாங்கிடுவாங்க. டெக்னிக்கலாக பார்த்தா கொடுக்கணும். அதான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், உங்களை படிக்க வச்சா புருஷன் பொண்டாட்டின்னு தனியாக போட்டிங்களே எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த இடத்துல அந்த அண்ணன் தம்பிகள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, அவங்க அக்கா தங்கைக்கு அட்லீஸ்ட் பாதி ராஜ்யத்தை கொடுக்கலாம், கூட ஒரு 5 கிராமத்தை கொடுக்கலான்ற மாதிரி தான் கொஞ்சமாவது ஏதாவது கொடுக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு. அதுதான் அந்த அண்ணன் தம்பியுடைய வம்சாவளிக்கு நல்லது. இல்லைனா அது ஒரு பெரிய பாவப்பதிவாக தான் இருக்கும்.
அது மாதிரி கொடுத்தா தான் சினிமா மாதிரி வீடு அப்புறம் கலகலன்னு இருக்கும். இல்லை எனக்கு ஒரு அண்ணன் இருந்தார், எனக்கு ஒரு தம்பி இருந்தார், எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, தங்க இருந்தாங்க, அவங்க பேசுறதில்ல அப்படின்றது தான் இப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம கேட்குறோம். அது நல்லதில்லை, நாட்டுக்கு நல்லதில்லை, வீட்டுக்கு நல்லதில்லை. இன்ஃபேக்ட் வந்து என்னுடைய கெரியரில் அந்த ஒரு வீட்டோட 32வது குழந்தை, அதாவது ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு 32 குழந்தைகள், 32வது குழந்தைக்கு நான் மீட் பண்ணியிருக்கேன். அவங்க கணவர் வக்கீல் ஹைகோர்ட்டில், நல்ல அருமையான பெண்மணி, ரொம்ப மரியாதைக்குரிய பெண்மணி. அப்போலாம் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னுடைய நார்மல் மிடில் கிளாஸ் லைஃப்பில் நான் இருந்தபோது 2 குழந்தைகள் நம்ம பத்திரமா ஸ்கூல் கொடுக்கணும், நல்ல காலேஜ் கொடுக்கணும், நல்ல வீடுகள் நிலப்பரங்கள் கொடுக்கணும், அதுக்கு 2 குழந்தைகளே போதும்னு நினச்சி 3வது குழந்தை அபார்ட் பண்ணோம், நானும் என் மனைவியும். இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பார்த்தா ஒரு 50 பிள்ளைங்கள் இருந்துக்கலாம் போல் இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம வீட்லேயோ ஒரு 50 ரூம் ஒரு ஹோட்டலே வாடகை ஹோட்டலே வந்து வாங்கி ஹோட்டலில் கூட இருக்க மாதிரி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளை அதிகம் பெற்றுங்க. ஒன்றோட போதும் 2ஓட போதும்லாம் நிறுத்தாதீங்க. ஒரு 4-5 பிள்ளைகளை பெற்றுங்க. அதுதான் வந்து வருங்கால இந்தியாவுக்கு நல்லது. இது வந்து நான் தனிப்பட்ட முறையில் என்னோடய கருத்து. அது வந்து நாட்டுக்கு ஒரு பிள்ளை, வீட்டுக்கு ஒரு பிள்ளைன்ற மாதிரி இன் ஆல் சென்ஸ் வந்து நிறைய பிள்ளைகள் வந்து ஒரு பெரிய பலம் ஒரு வீட்டுக்கு. நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அண்டு இன்னொருத்தர் கமெண்ட் கேட்டிருந்தாங்க, என்னுடைய நீலவேணின்னு ஒருத்தர், உங்களுக்கு இது போல் யாரும் ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னோசன்ட் ஃப்ரெண்டு, அப்ராணிய ஃப்ரெண்ட்ஸு. உண்மையிலே எனக்கு தெரியல. எனக்கு நான் ஊருக்கே உபதேசம் பண்ணேன்னா, எனக்கு சொந்த விஷயம், என்னுடைய சொந்த விஷயம் வரும்போது நான் சில இடங்களில் கணிக்க தவறிடுறேன், சில இடங்களில் நான் தவறாயிடுறேன், சில இடங்களில் நான் தப்பு பண்ணிடுறேன். அதனால் வந்து அந்த கேள்விக்கு உண்மையிலே தெரியலமான்னு பதில் போட்டிருந்தேன். அதுதான் உண்மையும் கூட. அதை ஒட்டி இன்னொரு கிட்ட கேள்விப்பட்டிருந்தாரு, நீங்கள் எப்படி அந்த டாக்டர் பாய் விஷயத்தில் நீங்கள் தப்பாக போயிட்டீங்க, நீங்கள் அவர் கணிக்கலையா, எல்லாரையும் கணிக்கக்கூடிய விஷயம் நீங்கள் எப்படி கணிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம நேரம் தான் காரணம். இன்ஃபேக்ட் ஜெயலலிதா அம்மா வந்து முதலமைச்சராக இருந்தப்போ அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோசியர் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அவர் ஒரு முஸ்லீம். அவர் அந்த சசிகலா வந்து அவன் சொல்கிறதான் கேட்கும் அந்த அம்மா எல்லாமே, அந்த ஜோசியர் சொல்கிறது தான். அவன் ஒரு எப்படின்னா வந்து விளங்காத விஷயம்லாம் பேசிகிட்டு இருப்பான். அவனுக்கு என்னதான் தோணுதோ அடித்து விட்டுட்டுருப்பான். ஆனால் அவனுக்கு ஜோதிட நாலேஜ் உண்டு. அவன் சொல்கிற அந்த பரிகாரம் எல்லாமே போய் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி ஒரு விஷயத்தை கொடுத்தா தான் அவங்களுக்கு அதோட வழி புரியுன்ற ஒரு சைக்காலஜி பேட்டர்னை ஃபாலோ பண்ணக்கூடியவன். அவன் வந்து செப்டம்பர் 20க்கு அப்புறம் அம்மா வந்து துளி குதிச்சு ஓடுவாங்க, செம்மையாக இருப்பாங்க, 20 வருஷத்துக்கு அவங்க ஆட்சி தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறான். ஆக்சுவலாக அந்த அம்மா செப்டம்பர் 22 ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டாங்க. அப்போ அந்த குடிகார நாயை கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு 2 அறை விட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் வச்சு கேட்கும்போது, நான் என்ன பண்ணுறதுமா, நீங்கள் பண்ண பாவ புண்ணியங்கள் அந்த ராகு அந்தரத்தில் இருக்கிறத நான் கணிக்கலை, நான் அதை பார்க்கல, என் மூளைக்கு அதை எட்டலை. நீங்கள் பண்ண பாவத்தை வந்து என்னால் வந்து ஜாதகத்தை வந்து முழுமையாக நான் அனலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு அது என்னோடய நாலேஜை தடுத்துச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதோட முடிஞ்சு போச்சு. அப்போது அதே போல் தான் இந்த இடத்துல எல்லாரும் எல்லா நேரத்துலையும் புத்திசாலியாக இருந்த முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள், அல்பத்தனமான விஷயங்களை, கேவலமான விஷயங்களை நம்ம வழிக்கு விழுறது உண்டு. அப்போது இந்த டாக்டர் இருக்கா சொன்னார் இல்லையா, அவரை நான் பார்த்தது எப்படின்னா, எனக்கு வந்து குரு ஊருக்கான்னு திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸ் ஊருக்கா. அந்த குரு ஊருக்கா ஓனர் அந்த அண்ணாச்சி தான் என்னை ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அது வந்து அவங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயத்திற்காக. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 வண்டி நிற்குது. கார் ஷெட்டுன்னு அந்த சிவாஜி படம் மாதிரி போர்ஷே வண்டி, வால்வோ XC90, அப்புறம் பெரிய இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெம்போ ட்ராவலரு, ஏகப்பட்ட வண்டிகள். அதாவது இப்போ இதுதான் கிடையாது, ப்ராடோட வந்து எல்லாமே. ஏன்னா எல்லா வண்டியும் சேர்த்திங்கன்னா மொத்தம் அங்கே வந்து 10 வண்டின்னு நின்றுதுன்னா அது விலை வந்து 6 லட்சம் 7 லட்சம் தான் மொத்தத்துக்கு போட முடியும். ஏன்னா எந்த வண்டியும் ஓடாது, அது நேம் சேக்கு நிற்கிற வண்டின்னு எனக்கு அப்போ தெரியாது எனக்கு. அப்போ அது ஒரு வெட்டி பந்தாக்காக அந்த விஐபி வச்சுருந்தார். இது இந்த 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 என்ன சொல்கிறது, வண்டியை இவர் வச்சுருந்தார், வண்டியோட ஓனரை யார் வச்சுருந்தா அது மாதிரி தான் அந்த ஓனர் வச்சுருந்தா இந்த ஓனர் வச்சுருந்தார் சொல்லிட்டு தான் எல்லா வண்டியும் நிறுத்தியிருப்பாங்க. அப்போ நான் போகும்போது அவர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு
நம்ம ஊருக்கு சம்மந்தம் இல்லை. அது எனக்கு நிறைய எவ்வளோ முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, எவ்வளோ ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. இவர் வந்து இவர் எப்படின்னா அந்த அந்த ஷேக் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அந்த வெள்ளை அங்கி போட்டுக்கிட்டு, கொடையை பிடிச்சி அந்த இதுலேருந்து கூப்பிட்டு போவார். அப்புறம் போனோடனே மணி அடிங்க ஐயா அப்படின்னு சொல்லுவார். ஐயான்ற வார்த்தையை தவிர எதுவும் சொல்ல தெரியாது. உள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய இம்போர்ட்டட் சேர்ஸ்லாம் இருக்கும். அது பார்த்தாலே ஒரு மாதிரி இவ்வளோ ஒரு பெரிய கோடீஸ்வரன் நம்மளை பக்கத்தில் உட்கார வச்சுருக்கான், நம்மளாம் இதுக்கு தகுதியா அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு ஃபீலை கொடுத்துருவார். தேனி ஹனியை ஊற்றி ஹாட் வாட்டரில் சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, என்ன கன்சர்ன் உடம்புல அப்படின்ற ஒரு ஃபீலையும் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் மேலே வந்து குரானை பற்றி, குரான்லேருந்து 4-5 வருஷங்கள் அப்பப்போ பேசுவார். நான் ஒரு ட்ரூ முஸ்லீம்னு சொல்லுவார். நான் ஹஜ்ஜுக்கெலாம் போகும்போது நிறைய பேரை கூப்பிட்டு போவேன் ஃப்ரீயான்னு சொல்லுவார். அந்த அந்த டிஸ்கஷன்லேயே ஃபஸ்ட் டைம் டிஸ்கஷன்லேயே இதெல்லாம் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் அது மாதிரி ரெகுலராக சொன்னவர் தான் அவர். இத்தனையும் எம்பிபிஎஸ் படித்தாரான்னு தெரியாது, எம்பிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் கூட படித்தவங்க இவங்க அவங்கன்னு சொல்லுவார். முடித்தாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அது எம்பிபிஎஸ்ன்றது ஒரு விஷயம். அவங்க அப்பா ஒரு எக்ஸ்எம்எல்ஏ இருந்தவர். ஒரு பாரம்பரியமான ஒரு இஸ்லாமிய குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அப்போது அவருடைய இந்த விஷயத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட அவருடைய பேச்சை பார்த்திங்கன்னா, அதாவது பலாப்பழம், மாம்பழம் எல்லாம் வந்து ஜூஸ் போட்டு அதை நல்லா அழகாக அந்த வார்த்தைகளை தடவி, மேலே தேன் தடவி, வெண்ணெய் தடவி, பால் தடவி, நெய் ஊற்றி, பாதாம், பிஸ்தா, அப்புறம் அக்ரூட்டு, என்னெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் மிக்சியில் அடித்து அது ஜூஸாக இருந்தால் எவ்வளோ திக்காக வரும் அதெல்லாம் தடவி ஒரு விஷயத்தை சாப்பிட்டா எவ்வளோ சாஃப்டாக தொண்டைக்குள்ளே போவோம், அதுபோல் ஒரு இனிமையாக ஒரு வார்த்தைகளை கையாளக்கூடியவர். ஸோ நம்ம புறத்தோட்டத்தில் ஏமாந்தது எல்லா நேரத்துலையும் நான் ஏற்கனவே சொன்னது தான். நம்ம எல்லா நேரத்துலையுமே வந்து நம்ம ரேடார் ஒர்க் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அட் டைம்ஸ் நமக்கு வரும்போது நம்ம தோற்று போகிற சம்பவங்கள் உண்டு. நான் இந்த விஷயத்தில் தோற்று போனதாக தான் கருதுகிறேன். அதில் வந்து எனக்கு வருத்தமும் உண்டு. ஏன்னா ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு வருத்தம் உண்டு. ஏன்னா அது எப்படி சொல்கிறதுன்னா, மேலே இருக்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற இடத்துல மேலே இருக்க சாதம் கரெக்டாக இருக்கணும்னா கீழேயும் கரெக்டாக இருக்கணும்னு நம்பிட்டோம். ஆனால் மேலே மட்டும்தான், அதாவது மேலே இருக்க 2 நோட்டு ஒரிஜினல் நோட்டு, கீழே எல்லாம் வந்து அச்சடிக்கப்பட்ட நோட்டு. அந்த நோட்டை வாங்கினப்புறதெல்லாம் தெரியும். அதுபோல் நான் ஏமாற்றப்பட்டேன் தான் உண்மை. அது ஓகே, என்னுடைய திமுருக்கு அது அந்த செருப்படி தேவை தான். என்னுடைய என்ன சொல்கிறது, அந்த எல்லாம் தெரிந்த ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் ஒரு டைமில் வரும் இல்லையா, அதுக்கு கடவுள் கொடுத்த பரிசாக தான் எடுத்துக்கிறேன். பட் நத்திங் ராங். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இப்போ அவரும் ஒரு குரு தான், 4வது குரு தான். அவர் ஏதோ நம்மளை ஏமாற்றினாலும் நம்மளை வந்து ஒரு புதிய ஒரு பரிமாணத்துக்குள்ளே என்னை கொண்டு போனது அவர் தான். அவரை நான் பார்க்கலன்னா நான் வந்து ஒரு முட்டாள்தனமாக அந்த ஜோதிடத்துக்கு உட்பட்ட அந்த வாசலில் தான் நான் வந்து அப்படியே இந்த பண்ணி எப்படி சாக்கடையில் கடந்ததோ, அதுக்கு சாக்கடை எப்படி பிடிக்குமோ அதே போல் அந்த சாக்கடையில் தான் நானும் கடந்திருப்பேன். என்னை வந்து அதுலேருந்து தூக்கி விட்ட மகான் தான் அவர். ஒன்று மகான் அப்படின்னு சொல்லும்போது நல்லவர் கெட்டவர், சீட்டிங் மகான், அவ்வளோதான். ஒரு மனிதனை எப்படிலாம் ஏமாற்றலாம்னு கற்றுக் கொடுத்த வகையில் எப்படிலாம் ஏமாற்ற முடியும்னு அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்னென்னா, இப்போ இது மாதிரி சீட் பண்ணி வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம்னா, இப்போ இவர் பண்ணக்கூடாது, சீட்டிங் பண்ணவே கூடாது இது போன்ற விஷயங்கள் அப்படின்ற இடத்துல நாம் ஒரு முடிவு எடுத்து இப்படி இருந்தோன்னா நாம் எப்படி இருக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய முடிவு. ஸோ அந்த வகையில் நீங்கள் ஒரு கேள்வி கரெக்டு, என்னோடய பதில் இதுதான். அண்டு சீமான் அவருடைய அன்பு தம்பி ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறது 2 வீடியோக்கு முன்னாடி, நீங்கள் இந்து தீவிரவாதம் அப்படின்லாம் ஒரு விஷயம்லாம் போட்டிருந்தார். நான் அவருக்கு ரொம்ப நன்றின்னு போட்டுட்டேன். ஏன்னா அதுக்கு நான் பதில் என்னென்னா, 2014-15 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரு விஜயகாந்த் அவர்களோட நான் அஃபிஷியலாக வந்து திமுக சார்பாக கூட்டணி பேசுனதுனால தான். இப்போது ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் ஓனர், நான் இன்னொரு ஒரு அட்வொகேட், ரொம்ப பெரிய ஒரு மனிதர், 3 பேர் தான். இந்த பக்கம் வந்து விஜயகாந்த் நான் தான் போய் பேசுவேன் ஃபோனில். இந்த பக்கம் வந்து இப்போ இருக்கக்கூடிய சிஎம், அவரோட மாப்பிள்ளை, வேறு யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. அப்போது எனக்கு வந்து அந்த நெருக்கத்தில் வந்து சிஎம்லாம் ஒரு பல 100 முறை என்னை கூப்பிட்ருப்பாங்க. நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம், சொக்கு என்ன இருக்குது, எப்படி இருக்குது எலெக்ஷனு, தூத்துக்குடி எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குன்னு எல்லாமே கேட்பாங்க. நான் எல்லாமே பேசின ஆள் தான். இட் டசன்ட் மீன் தட் எனக்கு சிஎம்லாம் தெரியாது. நான் இப்போ அவங்க சிஎம் ஆனதுக்கப்புறம் போய் பார்க்கல. ஏன்னா ஐ டுக் அ ஸ்டாண்ட். இப்போ கூட என்னை வந்து என்னுடைய ஆர்எஸ்எஸ்லேருந்து ராமஜென்ம பூமி இன்விடேஷனை சிஎம் வீட்டில் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். கவர்னருக்கு நான் கொடுத்தேன், நானும் என் மனைவியும் தான் போய் கொடுத்தோம்.
உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு கவர்னருக்கு. நான் ஏன்னா அதோட ஹெட்டாக நான் போட்டதுனால நான் போய் கொடுக்கணும். இப்போ சிஎம் வீட்டுக்கு போனால் நீங்கள் எங்கே வேணால் கொடுங்க, நான் சிஎம் வீட்டுக்கு மட்டும் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். மீண்டும் நான் சந்திக்க விரும்பலை, ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அவர் கேட்டார். அப்போது எனக்கு என்னென்னா வந்து இந்து மதங்க சார்ந்தவங்க வந்து இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க 90% திமுகவில் இருக்காங்க. அதில் யாரோட ஒரு கல்யாணத்துக்கு போகிறார், இந்த இந்து மந்திரங்கள்லாம் வந்து உச்சரித்து, இல்லை அவர் ஒரு இஸ்லாமிய கல்யாணத்துக்கு போகிறார், அங்கே வந்து ஒரு இந்து மதம் சார்ந்த ஒரு விஷயத்த பேசுகிறார். அது ரொம்ப அசிங்கமான கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்கும், கேவலமான விஷயன்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு பேசுகிறார். நீங்கள் வீடியோவில் செக் பண்ணால் தெரியும். நம்பர் 1 வந்து அதில் என்னென்னா, இப்போ இஸ்லாத்தில் கல்யாணம் இருக்குன்னா அது உருதுலையோ அரபிலையோ பண்ணுறாங்கன்னா அந்த மொழி நமக்கு தெரியாது, சமஸ்கிருதம் நமக்கு தெரியாது, அதில் இது மாதிரி கெட்ட வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி, கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அது பிற மதத்தினுடைய திருமணத்தில் போய் பண்ணது, அது எனக்கு ரொம்ப உண்டாயிட்டேன். அதுக்கு முன்னாடி இது வந்து இந்த ஆண்டாள் சம்பந்தமான பிரச்சனை, வைரமுத்து ரொம்ப கேவலமாக தாயாரை விமர்சித்தது வந்து என்னால் பொறுத்துக்க முடியல. ஒரு பெரிய இப்போ ஒருத்தர் அமைச்சராக இருக்கார், அவர்லாம் வந்து தளபதி முக்கியமாக ஆண்டாள் முக்கியமானா, எனக்கு ஆண்டாள் தான் முக்கியம். ஏன்னா எனக்கு என்ன பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன், நான் எம்எல்ஏ ஆகணுமா, எம்பி ஆகணுமா, சிஎம் ஆகணுமா, இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆகணுமா, காணும் ஒன்றும் கிடையாது. அங்கே அதெல்லாம் ஆனால் நம்ம திருட ரெடியாக இருக்கணும். இங்கே திருடாமல் எவனுமே அந்த பொறுப்பில் இருக்க முடியாது. ஒரு நல்லவனை காமிங்க தமிழ்நாட்டில் யாருமே 234 எம்எல்ஏ இருக்காங்கன்னா 234 எம்எல்ஏக்கள் லஞ்சம் வாங்கினா தான் அது முடியும். லஞ்சத்தை அவங்க எடுத்துக்கிறாங்களா, அவங்க பார்ட்டி கொடுக்குறாங்களான்றது தான். இதெல்லாம் 100% எழுதப்படாத அன்ரிட்டன் ரூல் இது. அப்போது எனக்கு வந்து இந்த ஆஸ்பிரேஷன் இல்லாதனால நான் ஆண்டாள் தான் சொல்லிட்டேன். அப்போ இந்த இடத்துல இதுக்கு இப்போ இந்த சீமான் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் அவர் பேசுகிற விஷயம் வந்து இந்து மதத்தை தாக்குறார். அவர் வந்து அவர் இந்துவாக இருந்தால் தாக்கலாம், இந்துவாக இருந்தால் கேள்வி கேட்குறாரு. இப்போ ராஜா ஆர் ஆசா இருக்கார், நான் ஹிந்துன்னு சொல்கிறாரு, அவர் கேள்வி கேட்குறாரு. அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆர் ஆசா கரெக்டுன்றதுக்காக இல்லை, இந்த சமுதாயத்தில் வந்து அவர் ஒரு ஆதி திராவிடர் இனத்தை சேர்ந்தவர், அமைப்பு ஜாதியை சேர்ந்தவர். அந்த ஜாதி பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ தேவேந்திர குல வெள்ளாளர் ஆகட்டும், 1930க்கு முன்னாடி நாடார் ஆகட்டும், ஆதி திராவிடர்கள் ஆகட்டும், அதே போல் இவங்க இந்த அருந்ததியினராகட்டும், இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஐயரால், ஐயங்காரால், பிள்ளைமாரால், ஃபார்வர்ட் கமிட்டி ரெட்டியாரால், நாயுடுசால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் வந்து மாற்றுக்கருத்துமே கிடையாது. அதில் யாருமே வந்து இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அன்றைக்கி இருந்த சூழ்நிலை அது நடந்துடுச்சு. அது ஒரு அடக்குமுறைகள் இருந்தது. பெண்கள் வந்து மார்பை மறைக்கணும்னா அந்த முளை வரி அப்படிலாம் இருந்தது. இதெல்லாம் வந்து அந்த ஐயான்ற ஒரு ஐயா சாமியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த விஷயம்லாம் புரியும். அதனால தான் இன்றைக்கும் ஐயா கோயில் பெருவன் தலையை கட்டாமல் உள்ள அவர் அது மேடிட் அஸ் அ பாயிண்ட்டு. அவர் பெரிய ஒரு மதமாற்றத்தை தடுத்து இந்து மதத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ராஜகம்பீரமான ஒரு வாழ்க்கை நீங்களும் வாழணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து பிள்ளையார் சொல்லப்பட்டவர் அவர் தான், ஐயா வைகுண்டர் தான். அப்போது மாற்றங்கள்லாம் அது மேலே இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் இருந்தது. அது அன்றைக்கி அப்படி இருந்ததுனால அதை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் பேசுகிறது தப்பு. இன்றைக்கி வந்து அது அன்றைக்கி பெரியார் இருந்தார், அண்ணா இருந்தார், அன்றைக்கி அவங்க இன்றைக்கி திராவிடம்ன்றது பேசப்படுதுன்னா அவங்க அந்த மக்களுடைய என்ன சொல்கிறது ஒரு சின்ன விஷயத்தை இன்ஸ்டிகேட் பண்ணி அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஃபார்ம் ஆகி கடந்த ஒரு 50-60 வருடங்களாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்காங்க, 67லேருந்து. அப்போது அதை வந்து அந்த நடந்த விஷயத்தை இன்னும் சொல்லிவிட்டு பிராமணர்கள் இவங்க பண்ணாங்க அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுல வந்து அர்த்தம் கிடையாது. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்கிறேன், இது உண்மையான விஷயம். தேவேந்திர குல வேளாளர்கள் இப்போ இன்றைக்கி வந்து எஸ்சி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம ப்ரிடாமினென்ட்லி 4 பேரை சொல்லலாம். தேவேந்திர குல வேளாளர்கள், ஆதி திராவிடர்கள். தேவேந்திர குல வேளாளர்கள் எஸ்சி ஆனதே வந்து ஒரு கிரிமினலான விஷயம். ஆக்சுவலாக அவங்க இந்த மண்ணோடைய மக்கள் அவங்க பேக்வர்ட் கம்யூனிட்டியில் இருந்தவங்க. அது ஏதோ ஒரு 1930s ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்கள ஈஸியாக மாற்றுறாங்க. ஸோ தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து ஆதி திராவிடரோட மிங்கிள் ஆக மாட்டாங்க, ஆதி திராவிடர்கள் வந்து அருந்ததியோட மிங்கிள் ஆக மாட்டாங்க. இவங்க 3 பேருமே எஸ்சி தான். ஆனால் இவங்களுக்கு கீழே ஒரு எஸ்சியில் வந்து ஒரு ரொம்ப புவரஸ்ட் அண்ட் பாவப்பட்ட மக்கள் இருக்காங்க. அது வந்து இந்த குற்றாலம் பக்கத்தில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அவங்க இந்து புதுரை வண்ணான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எஸ்சி மக்களுக்கெல்லாம் தோச்சு போடுறதுக்கும் முடி வெட்டுறதுக்கும் ஒரு கம்யூனிட்டி அவங்கள இன்றைக்கும் பாடாப்படுத்துகிறாங்க.
ஏன்னா இப்போ சொல்கிறேன், இப்போ சீமானோ திமுக அண்ணா திமுகவோ ஸ்டாலினோ எடப்பாடியோ யாராவது இது போல் கம்யூனிட்டி இருக்குன்றது தெரியுமா? இது போல் கம்யூனிட்டி இருக்குது, இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி இப்போ கூட ஒரு 10 days பேக் வந்து பாவூர்சத்தில் ஒரு கன்வெர்ட்டட் கிறிஸ்டின்னு அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து மானபங்கப்படுத்த முற்பட்டு ஒரு எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் ஆகி அது வந்து வன்கொடுமை ஆக்டில் வரணும். அவங்க எடுக்க மாட்டுறாங்க அதை. அதுக்காக இளைஞர்கள் போராடிட்டு இருக்காங்க, சில அமைப்புகள். இது உண்மையில் ஏதோ வந்து பொய் கேஸ்க்கெலாம் கிடையாது. இது எனக்கு அந்த 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 இன்சிடென்ட் பர்சனலாக தெரியும். அப்போ இன்றைக்கும் அந்த அந்த சாதி சிந்தனைகள் இருக்குது. இன்றைக்கி வந்து கொங்கு வெள்ளாள கவுண்டர், வேட்டுவ கவுண்டர், நாட்டு கவுண்டர் எல்லாமே நாங்கள் தான் பெருசு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒருத்தர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பிள்ளைமாரிலே காரகாத்த வெள்ளாளர் ஃபார்வர்டு கம்யூனிட்டி, சைவ பிள்ளைனா பேக்வேர்ட் கம்யூனிட்டி, இது இசை வெள்ளாளர்னா துளுவ வெள்ளாளர்னா மோஸ்ட் பேக்வேர்ட் கம்யூனிட்டி, அப்புறம் ரெட்டியார்னா தேஸ் ரெட்டியார், பண் ரெட்டியார், கஞ்சம் ரெட்டியார். இப்போ தேஸ் ரெட்டியார்லாம் வந்து ஒரு இன்றைக்கும் கிங் தான் மதுராந்தத்தில். யாரையும் உட்கார வச்சு பேச மாட்டாங்க. எப்படி பொள்ளாச்சியில் அந்த கவுண்டர்ஸ்லாம் இருக்காங்க. நான் ஒரு வாட்டி இடம் வாங்க போனப்போ நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டாங்க. அது போல் தான். அதே போல் எல்லா ஊர்லேயுமே முதலியார், சைவ முதலியார் இருக்காங்க, அசைவ முதலியார் இருக்காங்க, செங்குந்தர் இருக்காங்க, அகமுடியாக இருக்காங்க. இந்த முக்குளத்தில் டிஃப்ரெண்ட் பிரிவுகள் இருக்குது. ஸோ இந்த எல்லாருமே வந்து இன்றைக்கும் வந்து தனித்தனியாக தான் இயங்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு அவங்க மதம் ஜாதி பெருசுன்ற இடத்துல இன்றைக்கும் வந்து அன்றைக்கி வந்து ஃபார்வர்டுக்க முடியாதவங்க வந்து மற்றவங்கள ஒடுக்குனாங்கன்ற ஒரு விஷயத்தை, அதுவும் குறிப்பாக பிராமணர்களை டார்கெட் பண்ணுறதுக்காக இந்து மதத்தை இழிவுபடுத்துறது நாட் அக்செப்டபிள். அதை தான் நான் சொல்ல வந்தேன். தனிப்பட்ட சீமானுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? அவர் இருக்கார், அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது, எதாவது பண்ணிட்டு போட்டோம். இப்போது அது ஏன் வந்து நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், டெஃபினட்டாக வந்து இந்துக்களை வந்து கிண்டல் பண்ணும்போது குரல் கொடுப்பாங்களே. இப்போ விஜயலட்சுமி வந்து விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் ஏதோ ப்ராப்ளம். அதை நான் அவரோட பர்சனல் மேட்டர் நம்ம தலையிட முடியாது. ஆனால் இன்றைக்கும் விஜயலட்சுமி ஓன்னு கத்திட்டு இருக்கல, கெட்ட வார்த்தை சொல்லி சீமானை திட்டதில்லை. அப்போ அதே போல் தானே இந்துக்கள் பாதிக்கப்படும் போது இந்துக்கள் கத்துவாங்கள்ல. இப்போ என் வீடை ஒருத்தன் அபகரிச்சுட்டான், அந்த வீடை நான் வந்து எப்படியாவது மீட்க தானே முற்படுவேன். இப்போ என்னுடைய கோயில் இடித்து ஒருத்தர் வந்து வேறு மதத்துடைய விஷயத்தை கட்டியிருக்கான் அப்படின்னு சொன்னால், அது ஆப்வியஸ்லி வந்து அது நமக்கு தெரிய வரும்போது நம்மளோட கோவில் நம்மளோட இடம்னு சொல்லும்போது வில் ஃபைட் ஃபார் இட்ல. இது தவறுன்னு எப்படி சொல்ல முடியும்? இது இந்து தீவிரவாதம்னா நீங்கள் பேசுறது வந்து என்ன தீவிரவாதம்னு தெரியல. அதாவது நம்ம பொண்டாட்டியை ரேப் பண்ணுவான், நம்ம கோவிலை இடிப்பாங்க, கோவிலை மட்டமாக பேசுவாங்க, அதெல்லாம் வந்து நல்லா பிடிச்சி வச்ச சொம்பு மாதிரி உட்காந்து கேட்டுட்ருக்குன்னா அந்த காலங்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்காது. நான் சொல்கிறத எழுதி வச்சுங்க. 2026 எலெக்ஷன் வந்து இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் டிஎம்கே வில் ஸ்வீப் த போல்ஸ். இப்போ இதே தான் போகுது, இப்படி தான் இருக்க போகுதுன்னா 210 220 சீட்டு டிஎம்கே ஜெயிப்பாங்க. என்ன தான் அலையன்ஸ் எப்படி தான் இருந்தாலும் பாமக ஏடிஎம்கெலாம் இருந்தால் கூட டிஎம்கே வில் ஸ்வீப் த போல்ஸ். காரணம் செந்தில் பாலாஜி வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். ஐ நோ ஃபார் ஷுவர் இந்த விஷயத்தில். 2030 ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கே வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு இந்து இயக்கத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் தான் சிஎம்மாக உட்காந்துருப்பாங்க. இது நான் வந்து தீர்க்க தரிசனமாலாம் நான் சொல்லலை, மக்களை தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். இன்னொரு 5 வருடங்களுக்கு அப்புறம், 4லேருந்து 5 வருடங்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு மக்கள் மனசில் ஒரு பெரிய புரட்சி. யாரும் போய் கத்தி எடுத்துலாம் யாரையும் குத்தப்படல. இதே மண்ணில் இந்துக்களும் இருப்பாங்க, முஸ்லீம்களும் இருப்பாங்க, கிறிஸ்துவர்களும் இருப்பாங்க. ஆனால் எந்த சாதி சண்டையும் இல்லாமல், எந்த மதத்துடைய சின்னங்களும் உடைக்கப்படாமல், எதுவும் அவமானப்படுத்தப்படாமல் ஒரு தூய இந்து கவர்னன்ஸ் ஃபார்ம் ஆகுதா இல்லையன்றது நீங்கள் பாருங்கள். இது நான் சொல்ல வேண்டிய விஷயம். அதனால் அந்த நண்பர் வந்து ஏதோ தனிப்பட்ட சீமானை தாக்குறது, அது அவர் என்ன வேணால் மேடையில் போய் சொல்லலாம், எப்படி வேணால் இருந்துக்கலாம். அவர் ஒரு இப்போ ஸ்டாலினை திட்டாருன்னா அவருக்கு உரிமை இருக்குது, விஜயை திட்டாருன்னா உரிமை இருக்குது. ஒரு அரசியல் இயக்கத்துறை தலைவராக என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் என் மதத்தை அவர் பழிப்பதை ஒத்துக்கொள்ள முடியாது. அவ்வளோதான். அவர் இன்றைக்கும் சினிமாக்காரனுக்கு வக்கீல் வாங்குறாரு. எனக்கு கார்த்திக் ரொம்ப பிடிக்கும். அந்த அவர் நடித்த தோழாவாகட்டும், பையாவாகட்டும், நான் ரொம்ப விரும்பி பார்த்துருக்கேன். டாக்டர் லிங்குசாமிக்கெலாம் வந்து சொல்லியிருக்கேன், எப்படி இப்படிலாம் படம் எடுத்தீங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டு நான் பார்த்த படம் அது. மலையாளம் சொல்கிறேன். இப்போ நம்ம டைரக்டர்ஸ்லாம் வராங்க பாருங்கள். அப்போ அவர் வந்து இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவராக கூட ஒரு சினிமா துறையை சேர்ந்து சப்போர்ட் பண்ணும்போது அது பண்ணலாம். ஆனால் நான் இந்துவாக பிறந்துட்டு ஒரு இந்து இயக்கத்துறை ஒரு மாநில தலைவராக இருந்துட்டு நான் வந்து என் மதத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா நான் சிறைக்கிறதுக்காக இங்கே உட்காந்துருக்கேன். அறிவு வேணால் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஒரு தாட். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நாய் வந்து எல்லா நாளும் சும்மா இருக்காது. என்றைக்காவது ஒரு நாள் குறைக்கிற நாய் என்றைக்காவது ஒரு நாள் கடிக்கும். அது கடி தாங்காமல் நீங்கள் கற்றுனீங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது நீங்கள் கடிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் வாய மூடிட்டு இருக்கணும், கல்லடிக்கக்கூடாது, அவ்வளோதான். அதாவது கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லெறியக்கூடிய வேலையை பண்ணாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம்.
நான் எங்கேயாவது பிற மதத்தினை திட்டி பார்த்துருக்கீங்களா? பிற மதத்தினை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பிற மதத்துடைய சின்னங்களையோ புத்தகங்களையோ அவங்களுக்கு அந்த மதம் பிடிச்சிருக்க மதம் மாறியிருக்காங்க, அந்த மதத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. என் மதத்துலேருந்து இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் மத மாற்றங்கள் இல்லாமல் இருப்பதற்கோ, அதே போல் என் மதத்தினுடைய மதம் சம்பந்தமான விஷயங்கள் மிக முக்கியமாக கோயில்களை மீட்டெடுப்பதும் அரசாங்கத்திலிருந்தும் இது போன்ற ஒரு 4-5 விஷயங்கள் தான் முன்வைத்து நம்முடைய இயக்க பணிகள் இருக்கும் ஒழிய யாரையுமே துன்புறுத்துவதற்கோ யாரையுமே வந்து அழைத்து சங்கடப்படுத்துவதற்கோ இங்கே யாருக்குமே அதிகாரம் இல்லை. இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான என்ன விஷயம்னா, பார்க்கணுன்னு பேசணுன்னு ஆசைப்பட்டது, இங்கே நீச்சல் சொல்லிக் கொடுக்கப்படும் ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். அது என்ன சொக்கலிங்கம், என்ன என்ன எப்போ எங்கே சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டால், இது வந்து நான் பட்ட கஷ்டங்கள் என் குழந்தைகள் படக்கூடாதுன்னு இன்றைக்கி பெரும்பான்மையான பெற்றோர்கள் நினைப்பதனால தான் தமிழ்நாடு வந்து போதைக்கு அடிமையாயிட்டிருக்கு. அந்த மணிப்புழக்கம், எல்லோரும் பணம் இருக்குது, எல்லார்ட்டையுமே பணம் இருக்குது. இங்கே பணக்காரங்களும் எப்போவுமே பணக்காரனாக இருக்கான், ஏழை எப்போவுமே ஏழை இருக்கான். அந்த ஏழைக்கிட்டையும் இப்போ பணம் இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ அந்த பணம் வரும்போது நான் நடந்து போனேன், என் பிள்ளைங்க வந்து காரில் போகணுன்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் காரில் போகிற குழந்தைக்கு காரில் போயிட்டு நேராக காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போய்ட்டு வீட்டுக்கு வரணும். நடுவில் பணத்தை கொடுத்து ஹோட்டலில் சாப்பிட்டு சினிமா பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட பீர் அடிச்சுட்டு வீட்டுக்கு வான்னு வந்து நம்ம சொல்லக்கூடாது. யாரும் சொல்கிறதில்ல. ஆனால் கிரெடிட் கார்டையும் பணத்தையும் கொடுக்கும்போது பிள்ளைகளை தான் பண்ணணும், தண்ணி அடிக்கும், போதை யூஸ் பண்ணோம், பாய் ஃப்ரெண்டோட போய் இங்கே அமெரிக்கன் கல்ச்சர் டேட்டிங் போனோம். இதெல்லாம் நம்ம ஊரில் நடக்கிறது காரணம் பெற்றோர்கள் தான். அதுக்கு வந்து அது வந்து ஏதுவான ஒரு விஷயந்தான். நான் வந்து அந்த விஷயத்தை அப்படியே நான் சொல்கிறேன். பறவைகளை பொறுத்த வரைக்கும் கழுகுகள் மிக சக்தி வாய்ந்தவை. அவை மிக உயரமாக பறக்கக்கூடியவை. அவற்றை வலிமை மற்றும் தைரியம் ஆகியவற்றின் சின்னமாக நாம் இன்றைக்கும் கருதி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த கழுகுகளின் பறக்கும் சாகச சக்திகளும் வலிமையும் தைரியமும் பிறப்பிலே வருபவை அல்ல. அவை கழுகுகளால் ஒரு கட்டத்தில் கற்றுக்கொள்ளப்படவே தான். அதான் அம்மா கழுகால். அதாவது வந்து அது எப்படின்னா, அந்த கழுகுகள்லாம் பார்த்திங்கன்னா குஞ்சுகளாக கூட்டில் சுகமாக பாதுகாப்பாக இருக்கும். அப்போ அது வந்து ரொம்ப பலவீனமாக தான் இருக்கும் அந்த குஞ்சுகள். அதனால் அவை அப்படியே சுகமாக பாதுகாப்பாக இருந்துட்டால் அது வலிமையாக சுதந்திரமாக மாறுவது சாத்தியமே கிடையாது. எனவே வந்து அந்த குஞ்சுகளாக இருக்கக்கூடிய இந்த குஞ்சுக்களை அந்த தாய் பறவை உணவளித்து பாதுகாப்பாக ஒரு டைம் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, அது பறக்க வேண்டிய காலம் வரும்போது முதல்ல கூடுகளில் மெத்துன்னு இருக்கும் அந்த கூடு, அதை படுத்து தூங்குறதுக்கு. அந்த மெத்துன்னு இருக்கிற கூட்டை கலைச்சிட்டு படுத்தா உடம்புல குத்தக்கூடிய முட்களை வந்து முட்கள் மாதிரி சின்ன சின்ன குச்சிகளை வச்சிரும்போது அது என்ன பண்ணால் தங்க அங்கே வசதி இருக்காது, அந்த சொகுசுலாம் போயிடும். பின் தன் சிறகுகளால் குஞ்சினை வந்து அடித்து அதை இருக்கின்றதை விட்டு வெளில செல்ல தூண்டும் அது. அப்போ தாய் பறவை என்ன பண்ணால் இதில் என்னன்னா, அது இம்சை அதிகமாக கொடுக்கும் அந்த குஞ்சுகளுக்கு. அந்த இம்சை தாங்க முடியாத அந்த கழுகு குஞ்சுகள் கூட்டின் விளிம்பு முறை வந்து நின்று அது வரைக்கும் பறந்ததே கிடையாது. அந்த குஞ்சுகள் உலகத்தின் ஆழத்தையும் உயரத்தையும் அது வந்து அது விஸ்தீர்ணத்தையும் பார்த்து அது மலைச்சி பயணிருக்கும். அந்த விளிம்பில் நின்றுட்டு உலகத்தில் வந்து தனித்து பயணிக்க ஒரு தைரியம் இல்லாமல் பலவீனமாக அந்த இடத்துல நிற்கும். அது ஒவ்வொரு குஞ்சும் தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத கட்டமாக அந்த கழுகுவோட வாழ்க்கைகளை நாம் அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். அந்த நேரத்தில் அது அந்த குஞ்சு தீர்மானிக்காவிட்டால் அது கூட்டிலே பாதுகாப்பாக தங்கிவிட முடிவெடுக்கலாம். ஆனால் கூடு என்பது என்றென்றைக்கும் பாதுகாப்பாக தங்கிவிடக்கூடிய இடமல்ல. சுயமாக பறப்பதும் இயங்குவதுமே ஒரு கழுகுக்கு நிரந்தர பாதுகாப்பு என்பதை தாய் பறவை அறியும். திரும்பவும் சொல்கிறேன், சுயமாக பறப்பதும் இயங்குவதுமே ஒரு கழுகுக்கு நிரந்தர பாதுகாப்பு என்பதை தாய் பறவை அறியும். அந்த கழுகு குஞ்சு கூட்டின் விளிம்பில் என்ன செய்வதென்று அறியாமல் வெளியே எட்டி பார்த்து கொண்டிருக்கும் அந்த கட்டத்தில் தாய் பறவை அந்த குஞ்சின் உணர்வுகளை லட்சியம் செய்யாமல் கொஞ்சம் கூட மதிக்காமல் குஞ்சை கூட்டிலேருந்து வெளியே தள்ளி விட்டுரும். அது எதிர்பார்த்த தினத்தில் வந்து அந்த கழுகு குஞ்சு கஷ்டப்பட்டு சிறகடித்து பறக்க முயற்சிக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம்லாம் பறக்க முடியாது. எப்படி ஒரே டைமில் நீந்த முடியும், ஒரே டைமில் பறந்துட முடியும்? அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலை அல்ல. குஞ்சு காட்டில் சிறகடித்து பறக்க முடியாமல் கீழே விழ ஆரம்பிக்கும் நேரத்தில் தாய் கழுகு வேகமாக வந்து அந்த குஞ்சை பிடிச்சி மறுபடியும் மேலே கூட்டுப்போம். அதை வந்து அந்த அப்போ நினச்சிக்கும் அந்த குஞ்சு நம்ம பத்திரமா இருக்கோம் நம்ம அம்மா கூடன்னு சொல்லிட்டு. ஆனால் அது சொற்ப நேரம் தான். மறுபடியும் உயரமாக கொண்டு போய் அங்கேருந்து நம்மளும் தூக்கி போட்டுரும், அந்த இடத்துல விட்டுரும். மறுபடியும் காற்று வடியில் சிறகடித்து பறக்க வேண்டிய நிற்பத்துக்கு அந்த குஞ்சு ஆளாகும். இப்படியே குஞ்சை வெளியே தள்ளி விடுவதும் காப்பாற்றுவதும் பலமுறை நடக்கும். இந்த பயிற்சியில் கழுகு குஞ்சின் சிறகுகள் பலம் பெறுகின்றன.
காற்று வெளியில் பறக்கும் கலையும் விரைவில் கழுகு குஞ்சுகள் கற்றுக்கொள்கின்றது. அது சுதந்திரமாக ஆனந்தமாக பறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கழுகு குஞ்சு முதல் முறையாக கூட்டுக்கு வெளியே உள்ள உலகத்தின் பிரம்மாண்டத்தை கண்டு பயந்து தங்கி நின்ற இடத்துல அந்த தருணத்தில் தாய் கழுகு அதனை முன்னோக்கி தள்ளிராவிட்டால் அது சுதந்திரத்தையும் ஆனந்தத்தையும் தைரியத்தையும் அந்த கழுகு குஞ்சுகள் தன் வாழ்நாளில் என்றைக்குமே கண்டிருக்க முடியாது. பறக்க முடியாத அந்த குஞ்சை கூட்டினை விட்டு வெளியே தாய்ப்பறவை தள்ளிய போது அது ஒரு வித கொடூர செயலாக நமக்கும் தோன்றும், அது அந்த குஞ்சுக்கும் தோன்றும். ஆனால் பொறுத்திருந்து விளைவை பார்க்கும் யாரும் அந்த செயலோ அந்த குஞ்சிற்கு பேருவது என்பதை மறக்க முடியாது. ஒவ்வொரு புதிய சூழ்நிலையும் யாருக்கும் ஒருவித பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடும். ஆனால் அந்த காரணத்திற்காகவே அந்த சூழ்நிலைகளையும் அனுபவத்தையும் மறுப்பது வாழ்வின் பொருளையே மறுப்பது போன்றதுதான். இப்போ நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு கப்பல் கரையில் இருந்தால் அந்த கப்பலுக்கு ரொம்ப நல்லது. எங்கேயும் உடையாது, எவ்வளோ புயல் வந்தாலும் என்ன சுனாமி வந்தாலும் ரொம்ப சேஃபு. ஆனால் கப்பல்கள் கரையில் நிற்பதற்காக தயாரிக்கப்படுவே இல்லை. அதே போல் விமானம் வானத்தில் போனால் திடீர்னு பெட்ரோல் டேங்க் வெடித்து செத்து போயிடலாம், அந்த விபத்துக்குள்ளாயிடலாம், இருக்கிறவங்க செத்து போயிடலாம். திடீர்னு இன்ஜின் கோளாறு இருக்கும், திடீர்னு பிரேக் பிடிக்காமல் போய்டும், திடீர்னு ட்ரெயின் டயர் கீழே வராமல் போய்டும். அப்படின்றதுக்காக விமானத்தை மேலே ஓட்டினா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றதுக்காக தரையிலே வச்சுருக்க முடியாது. விமானங்கள் தயாரிக்கப்படுவது எதுக்குன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு விட்டு இடத்துக்கு போகணுன்னா அந்த பயணப்படுவதுக்கு தான் அந்த விமானம். அது கீழே நிப்பாட்டி வைப்பதுக்கு, சும்மா நிப்பாட்டி வைப்பதுக்கு இல்லை. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா, இல்லை எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த உண்மை புரியாமல் தான் நம்ம அப்படியே பயந்து போய் ஸ்டக் ஆகிருக்கோம். ஒரு விமானம்னு சொல்லும்போது ஒரு ஓடுபாதை இருக்கின்றது. அந்த ஓடுபாதை முடிஞ்சிடுச்சுன்னு முடிய போகிற இடத்துல உடனே ஐயோ முடிஞ்சு போச்சுன்னு இந்த விமானம் நிற்கிறதில்ல, அங்கேயே பிரேக்கை போட்டு அந்த விமானம் நிறுத்துறதில்ல. எங்கே முடியுதோ அங்கேருந்து அதை பறக்க ஆரம்பிக்கின்றது. அப்போ கடவுள் உங்களுக்கு வேறு ஒரு பிளான் வச்சுருக்காருன்றதை நாம் இந்த கழுகோடைய விஷயத்துலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம்னா, இது கழுகுக்கும் கப்பலுக்கும் மட்டுமல்ல, மனிதனுக்கும் இந்த உண்மை பொருந்தும். தாய் கழுகு தான் குஞ்சாக இருக்கையில் முதலில் தள்ளப்பட்டது எண்ணி பார்த்து, நான் பட்ட கஷ்டம் என் குஞ்சு படக்கூடாது, என் குஞ்சிற்கு அந்த பயங்கர அனுபவம் வராமல் பார்த்துக்கொள்வேன் என்று நினைக்குமானால் அந்த கழுகு குஞ்சானது பலவீனமாக குஞ்சாகவே இருந்து அந்த கூட்டிலே இறந்து போக நேரிடும், அவ்வளோதான். ஆனால் அந்த முட்டாள்தனத்தை எந்த தாய் கழுகும் செய்ததாக சரித்திரம் இல்லை. அந்த தாய் கழுகின் அறிவு முதிர்ச்சி பல பெற்றோர்களிடம் இருப்பதில்லை. நான் பட்ட கஷ்டங்கள் என் குழந்தைகள் படக்கூடாது என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களை இன்று நாம் நிறையவே பார்க்கின்றோம். ஒரு காலத்தில் கூட்டு குடும்பம் அதில் கும்பலாக குழந்தைகள் இருந்தபோது பெற்றோர்களுக்கு தங்கள் ஒவ்வொரு குழந்தை மீது தனி கவனம் வைக்க நேரம் இருந்ததில்லை, அதற்கான அவசியம் இருப்பதாகவும் அவர்கள் நினைத்ததில்லை. ஆனால் இந்த காலத்தில் ஓரிரு குழந்தைகள் மட்டுமே உள்ள நிலையில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு மிக நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பது குறியாக இருக்கின்றார்கள். அதில் எந்த தவறும் இல்லை, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் தான் பட்ட கஷ்டங்கள் எதையும் தங்கள் குழந்தைகள் படக்கூடாது என்று நினைக்கும் போது தான் பாச மிகுதியில் அவர்கள் அந்த கஷ்டங்கள் தந்த பாடங்களின் பயனை தங்கள் பிள்ளைகளுக்கு அளிக்க தவறிவிடுகின்றார்கள். நான் தான் திரும்ப சொல்கிறேன், நம்ம அந்த மணி அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த குழந்தைகளை கெடுக்குது. அதீத மணி பவர். ஸோ வாழ்க்கையில் சில கஷ்டங்களும் கசப்பான அனுபவங்களுமே மனிதனுக்கு அவசியமானவை, அது நிச்சயமாக அவசியமானவை. என்னை பொறுத்த வரைக்கும் அவற்றில் வாழ்ந்து தேர்ச்சி அடையும் போது தான் அவன் வலிமடைகின்றான். அவற்றிலிருந்து பாதுகாப்பு அளிப்பதாக பெற்றோர்கள் நினைப்பது அவனுடைய வாழ்க்கையை அவனுக்கு மறுப்பது போன்றது தான். ஸோ இந்த இடத்துல கஷ்டம் அனுபவிக்காத பிள்ளைகள் தந்தைக்கு பின் நிற்கதில் நிற்பதை நம் வாழ்வில் அன்றாடம் கண்டு கொண்டே இருக்கின்றோம். நம் பிள்ளைகளுக்கு நாம் நல்லது செய்யணும்னா நீந்த கற்றுக் கொடுப்போம், நீந்துவது அவர்கள் கடமை. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நீச்சல் கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்றது நான் கற்றுக் கொடுக்கப்படல, நீங்கள் தான் ஆஸ் அ பேரண்ட் நல்ல பெற்றோர்களாக உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் அந்த நீச்சலை ஒழுங்காக கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் குழந்தை லவ் மேரேஜுக்கு போகாது. நான் லவ் மேரேஜுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. அது லவ் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பெற்றோர்கள் மனசில் ஒரு வலி இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து பண்ணிவிட்டு பொண்ணும் என் பையனும் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களேன்ற ஒரு வலி இருக்கும். ஸோ அந்த வலி நம்ம பெற்றோர்களுக்கு நமக்கு ஏற்படக்கூடாதுன்னா நாம் நம்ம பிள்ளையை ஒழுங்காக நீந்த கற்றுக் கொடுத்தோன்னா அந்த விஷயம் நடக்காது. நம்ம பிள்ளைகள் நம்மளை விட்டு கொடுக்காது. நம்ம பிள்ளைகள் நம்மக்கிட்ட பணம் வசதி வாய்ப்பெல்லாம் இருந்தாலும் நம்ம காலத்துக்கு, அதாவது உழைக்கிற காலத்துக்கு அப்புறம் ஒரு ஓய்வு எடுக்கிற காலம் வரும் இல்லையா, அந்த காலத்தில் நம் நிம்மதியான முறையில் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு வலிமையே நம்ம அந்த குழந்தைகள் நம்ம கூட இருந்து அனுசரணையாக இருந்து பண்ணி கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே வெளிநாடு தான் வாழ்க்கை, வெளிநாட்டில் தான் போய் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு வராது. அப்போ நீங்கள் நீந்த கற்றுக் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் வீடாக மாறும். அப்போ வீடாக மாறுனா நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளணும்.
ஸோ நீங்கள் பட்ட கஷ்டம் உங்கள் பிள்ளைகள் படக்கூடாது அப்படின்ற நினைப்பது தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த கஷ்டங்களை அதை உணராமல் வளர்த்திங்கன்னா அது உங்களுடைய தவறு. ஹாஸ்டல் படிப்பு வேண்டாம். நான் எந்த ஹாஸ்டலுமே வந்து பிள்ளைகளுக்கு நீந்த கற்றுக் கொடுப்பதில்லை. தாத்தாவும் பாட்டியும் தாய்மாமனும் அத்தையும் பெரியப்பாவும் பெரியம்மாவும் சித்தப்பாவும் சித்தியும் தான் இந்த விஷயத்தை பண்ண முடியும். ஸோ இட் இஸ் யுவர் கால். நீந்த கற்றுக் கொடுங்கள். இது வரைக்கும் கற்றுக் கொடுக்கலன்னா, இல்லைனா உங்கள் குழந்தைகள் வந்து நீரில் மூழ்குவதை தவிர ஒரு வழி இல்லை. இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகன் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மிக்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாண்டுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.